வணக்கம் மாணவர்களே. இங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன். அந்த வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ. இப்ப திரைப்பட பாடலாசிரியர் சோமுவின் ஊர் அப்படின்னா அது எந்த ஊரோ அது அந்த கட்டத்துல எழுதியிருக்கு. ஒரே ஒரு லெட்டர் மட்டும், ஒரே ஒரு எழுத்து மட்டும் விடுபட்டு போயிருக்கு. அந்த எழுத்து எதுன்றத நீங்க இங்க எழுதணும். அந்த சொல்லை மறுபடியும் இங்க தனியா எடுத்து எழுதணும். முதல்ல யார் வர்றது? திவ்யதர்ஷினி வாங்க. திரைப்பட பாடலாசிரியர் சோமுவின் ஊர் எது? ஆலங்குடி. என்னது? ஆலங்குடி. இந்த விடுபட்ட எழுத்து ஆ. வெரி குட். அடுத்தது அறியாமையை நீக்கி அறிவை தருவது. அறியாமையை நீக்கி அறிவை தருவது யார் எழுதுறது? சுதீஷ். என்னது? கல்வி. கல்வி. எது விடுபட்ட எழுத்து? இல். வெரி குட். அடுத்தது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல். என்னது? யார் எழுதுறது? யுவனேஸ்வரன். அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல் தான் இந்த என்னது? அறிவு. அறிவெனப்படுவது என்னது? அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல். அடுத்தது இயற்கை டேஸ் எனப்படுவது பெரிய புராணம். என்னது? பெரிய புராணத்தை எப்படி போற்றுகிறார் திருவிக்கா? இயற்கை அன்பு. அதுல விடுபட்டு போன எழுத்து என்னது? ஆ. விடுபட்டு போன எழுத்து ஆ. அடுத்து ஐந்தாவது ஏட்டுக்கல்வியுடன் டேஸ் கல்வியும் பயில வேண்டும். ஏட்டுக்கல்வியுடன் டேஸ் கல்வியும் பயில வேண்டும். யார் எழுதுறது? அனிஸ்ரீ வாங்க. என்ன கல்வி பயில வேண்டும்? அனிஸ்ரீ என்ன கல்வி? இயற்கை கல்வி. விட்டு போன எழுத்து என்னது? இர். விட்டு போன எழுத்து இர். ஆறாவது திருவிக்காவின் நூல்களுள் ஒன்று. திருவிக்கா நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அதுல ஒன்று. அதுக்கான எழுத்துக்கள் மொத்தம் 1 2 3 4 5 6 7 எழுத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த நூல் எது? பொதுமை வேட்டல். விடுபட்டு போன எழுத்து பே. வெரி குட். அடுத்தது திருவிக்காவின் சிறப்பு பெயர் என்ன? தமிழ் என்னன்னு போற்றப்படுகிறார்? தமிழ் தென்றல். தமிழ் தென்றல். விடுபட்ட எழுத்து ரா. விடுபட்ட எழுத்து ராவா இர்ரா? ரா. விடுபட்ட எழுத்து என்னது? ரா. இப்ப இந்த விடுபட்ட எழுத்துக்கள் மட்டும் தனியா எடுத்து எழுதுறதுக்கு யார் வர்றது? இந்த வட்டத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்களை மட்டும் தனியா எழுதுங்க. ஆ இல்லு இருக்குது. அப்புறம் ரீ இருக்கு. இங்க ஆ இர் பே. இங்க ரா. இப்ப இந்த எழுத்துக்களை ஒன்று சேர்த்தா ஒரு பழமொழி வரும். என்ன பழமொழி? எழுதுங்க பார்க்கலாம்.
என்ன பழமொழி? அறிவே ஆற்றல். இருக்கா? அறிவே, அறிவே ஆற்றல். அறிவே ஆற்றல் அப்படின்ற பழமொழி தான் இந்த கட்டங்களுக்குள்ள மறைந்திருந்த பழமொழி. கண்டுபிடிச்சு சாலிகாவுக்கு கைத்தட்டல் கொடுங்க. ஓகே.